அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 8ல நாம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான மில்க் கேக் தான் பார்க்க போறோம். இதுக்கு 4 முட்டை எடுத்து ஒரு பவுல்ல ஊத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 170 கிராம் சர்க்கரை எடுத்து அத மிக்ஸியில பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மைதா வந்து 160 கிராம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துட்டு, இத 2 தடவ நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாவ மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து முட்டை பேட்டரும் ரெடியா இருக்கு. இப்ப வந்து அத எடுத்தோம்னா, இதே மாதிரி 2, 3 லைன்ஸ் கன்டினியூஸா வரணும். இதுதான் இதோட கரெக்ட்டான பதம். இனிமே வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மாவ அதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அடிச்சுலாம் கலக்கக்கூடாது. அப்பதான் வந்து அந்த கேக் வந்து சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர நம்ம ரெடியா இருக்கு. ஒரு சாஸ் பேன்ல 100 எம்எல் அளவு பால் எடுத்திருக்கேன். 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இத வந்து அடுப்புல வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் பண்ணதோட 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பட்டர் கரைஞ்ச பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வெளியில வச்சுட்டு, அத வந்து அந்த மாவுல சேர்த்து மறுபடியும் இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நான் 8க்கு 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் பேன். கீழ வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். அந்த மாவ ஊத்திடுங்க. ஊத்திட்டு டேப் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து ஒரு டூத் பிக் வச்சுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் இதே மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஓவன்ல பேக்கிங் மோட்ல 180 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பரா ரெடியா இருக்கு. இத நல்லா ஆற விட்டுட்டு பீசஸ் போட்டுக்கோங்க. சூப்பரான மில்க் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.